ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. சங்கீதம் 121 சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Psalm chapter 121 verse 1 and 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். இந்த காலை வேளையில் கூட இந்த 6வது மாதத்திலே நம்ம அநேக ஒத்தாசைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்போம், மனிதர்களை நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் இங்கே ஆரோகண சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு என்ன வரப்போகுது? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரிடத்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகுது. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 121வது சங்கீதம் ஆரோகண சங்கீதம். எல்லாரும் என்ன கவனிங்க, 121லேருந்து 134 வரைக்கும் 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள். ஆரோகண சங்கீதம்னா மலையேற்ற பாடல். என்ன பாடலுங்க? இப்போ இந்த மீனவர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த படகை கரையிலிருந்து கடலுக்கு தள்ளும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? ஏலேலோ. எதுக்கு தள்ளுறாங்க? டயர்டாக இருக்காமல் எப்படியா அந்த படகு எதில் செலுத்தணும்? கடலில் செலுத்தணும். அப்போது ஒவ்வொரு வருஷமும் எருசலேமுக்கு யூதர்கள் 3 பண்டிகைக்கு வரணும். ஒன்று பஸ்கா, இன்னொன்று பெந்தேகோஸ்தே, இன்னொன்று கூடார பண்டிகை. பஸ்கா இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதற்கு அடையாளமாய் கொண்டாடப்படுகிறது. பெந்தேகோஸ்தே பண்டிகை அறுவடை பண்டிகை, அதாவது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமாக. பெண்டிகாஸ்ட், பெண்டான்னா 50, இயேசு கிறிஸ்து மரித்து 50 நாளிலே அந்த பண்டிகை என்ன பண்ணுச்சு? கொண்டாடப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு பண்டிகைக்கும் அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடப்படுவதற்கு அர்த்தமும் இருக்கிறது, அடையாளமும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பாஸ்கா, பாஸ் ஓவர், எகிப்திலிருந்து கடந்து வருது நினைவாக இந்த பண்டிகையை கொண்டாடினாங்க. அது நடந்தது. அல்லேலூயா. ஒரு ஆடு அடிக்கப்பட்டது நினைவாக ஜனங்க எகிப்திலிருந்து அணியணியாய் வருவதற்கு முன்பதாக பஸ்காவை அனுசரித்து வந்தார்கள். அது நடந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசு அடிக்கப்பட்டார் பஸ்காவாக. ஆமென். யோவேல் நாள் உரைக்கப்பட்டது அப்போஸ்தலர் நிறைவேறுச்சு. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்ன பண்ணுச்சு? இறங்குச்சு. பஸ்கா பண்டிகை நிறைவேறிடுச்சுங்க, பெந்தெகோஸ்தே பண்டிகை நிறைவேறிடுச்சு. அடுத்து என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. அப்படி வருகையில் அந்த கூடார பண்டிகையினுடைய நிகழ்வுகளும் நிறைவேறும். எப்படி இந்த 2 பண்டிகை நிறைவேறினதோ, வேதத்தில் எழுதப்பட்ட பண்டிகைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாமல் பண்டிகை கொண்டாடுறதில்லை. நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் பண்டிகை கொண்டாடுவதற்கு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. இந்த 3 பண்டிகைக்கும் எருசலேமில் ஒவ்வொரு யூதனும் வரணும். கவனிங்க. அப்போது மலையேற்ற பாடல் தான் ஆரோகண சங்கீதம். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன பாடல்? மலை ஏற ஏற ஆண்டவரே. இந்த பாட்டை பாடுறாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப். என்ன வைப்பு? ஆண்டவர் பார்க்கறதுக்கு முன்னாடி வர்றபோது உங்களுக்கு என்ன வைப்ரேஷன் இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மலை ஏறுவதற்கு முன்பதாக 120லிருந்து 134வது சங்கீதம் 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள். மலை ஏற ஏற ஆண்டவர் உயர்த்தி உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லிட்டு அப்படி மலையை ஏறி ஏறி அப்படி ஆண்டவர் தொழுது கொள்ளும்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம் இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே உங்கள் மைண்டுக்குள்ளே கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சொல்லிக்கிட்டே வரணும். கிளம்பும் போதே அல்லேலூயா. கிளம்போதே சண்டை போட்டு கிளம்பக்கூடாது. இப்போ வரும்போதே சிலர் வீட்டிலேருந்து சண்டை போட்டு வந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னும் சிலர் உண்மையாக பொய்யா? சிலர் ஆரோகண சங்கீதம் வீட்லேயும் ஆரம்பிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வர்றியா வரலியா? அப்படி சொல்லி 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 எருசலேம் ஆலயத்துக்குள்ள கடவுளை துதி. எப்படி இருக்கும்? பூஸ்டாக இருக்கலாம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்போதே வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே வர்றீங்க. கார் ஓட்டும் போதே வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே வர்றீங்க. பைக் ஓட்டும் போதே வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே வர்றீங்க. பைக் ஓட்டும் போதே கர்த்தர் செய்கிற நன்மைகளை சொல்லிக்கிட்டே ஆலயத்தில் உட்காந்து கையை தட்டி பாட்டு பாடி செய்தியை கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உடம்பு.
நம்ம சொல்லுங்க, வரும்போதே அவிசுவாசத்தில் நிரம்பி வந்து போகும்போது எப்படி போகணும்? அவிசுவாசத்திலே போகக்கூடாது. அந்த அப்போ பாருங்க, அதுக்கு தான் இந்த பாட்டு பாடுறாங்க. 121 சங்கீதம், ஆரோகண சங்கீதம், மலையேற்ற பாடல். ஆமீன் சொல்லுங்களேன். எதுக்கு இந்த சங்கீதம்னா ஆறுதலையும் நம்பிக்கையும். ஆமீன் சொல்லுங்க, ஆறுதலையும் நம்பிக்கையும். ஒரு 10 பேர் போகிறாங்க தேவாலயத்துக்கு வரும்போது, எருசலேம் மலையில் ஏறும்போது எல்லாரும் தனித்தனியாக ஏற மாட்டாங்க, எல்லாம் கும்பல் கும்பலாக கூட்டமாக ஏறுவாங்க. அதில் ஒருத்தர் சோர்ந்து போய் வந்திருப்பான். இவன் பாடுவான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு உனக்கு ஒத்தாசி வரும். ஆஹா, இவன் சொன்ன வார்த்தைக்கு, மனைவி பேசுகிற வாக்குத்தை குறித்து புருஷன் ஒரு பூஸ்ட் ஆயிடணும், புருஷன் பேசுறதை கேட்டு மனைவி பூஸ்ட் ஆயிடணும். அல்லேலூயா. வரும்போது அப்படி பேசிட்டு வரணும், வாக்குத்தத்தத்தை வரும்போது சண்டை போட்டு வரக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த சங்கீதம் பாடப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 44:26. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். ஆண்டவர் தான் ஒத்தாசையாக எழுந்தருளக்கூடியவர். சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. அந்த ஒத்தாசைக்கு இன்னொரு அர்த்தம் உதவி. ஒத்தாசைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? உதவி. இக்கட்டில் உதவி செய்யும். இக்கட்டில் உதவி செய்கிறவர் ஆண்டவர் மட்டுமே. மனுஷன் இக்கட்டில் நமக்கு உதவி செய்ய முடியாது, உதவி செய்யவும் மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 21வது வசனம், 2 Chronicles chapter 28:21. ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும், கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும், ராஜா அரண்மனையில் ஒரு பங்கும், பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசிரியவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. இந்த ராஜாவினுடைய உதவியை கேட்பதற்காக இந்த ஆகாஸ் அநேக வெகுமதிகளை கொடுத்தும் அநேக நன்மைகளை செய்தும் பார்க்கிறான். ஆனால் அசிரியர் ராஜாவினுடைய உதவி ஆகாசுக்கு கிடைக்கவில்லை. அல்லேலூயா. தனக்கு யுத்தம் வருகிறது, என்மேல் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று சொல்லி அநேக பங்குகளை கொடுத்து எனக்கு உதவி செய்யும் என்று அசிரியாவை அழைத்த பொழுது இவன் உதவிக்கு வரவில்லை. இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? உபத்திரவப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, மனிதனிடத்திலிருந்து சில நேரங்களில் நமக்கு உதவி வராத பொழுது நம் வேதனை அடைகிறோம். அதை குறித்து நீங்கள் கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். தேவன் உங்களுக்கு வானத்தை திறப்பார். தேவன் உங்களுக்கு கதவுகளை திறப்பார். மனிதன் உங்களுக்கு கதவுகளை அடைத்தாலும் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்துப்பார். சில நேரத்தில் நீங்க நினைக்கிறீங்க, பாருங்க, மனுஷங்கிட்ட போய் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அந்த மனுஷன் உதவி செய்யினாலும் தேவன் அவனுக்குள்ள கிரியை செய்யணும். ஆமீன் சொல்லுங்க. ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் கையில் வச்சிருக்காரு. ஆமீன். கர்த்தரை தேடம் மனுஷங்கிட்ட போனால் அந்த இருதயத்தை கர்த்தர் தம்ம பக்கம் திருப்ப மாட்டார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திறப்புவார். சில நேரத்தில் நம்ம மனுஷனை நாடி நாடி ஓடுறோம், அவன் இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்குது. கர்த்தரிடத்தில் போய் நீங்கள் நிற்கும் பொழுது தேவன் அந்த மனுஷனுடைய இருதயத்தை நம்ம பக்கமாக திருப்பி விடுவார். ஆமீன் சொல்லுங்க. இந்த மாதத்திலே, இந்த 6வது மாதத்திலே உங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமீன். அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. சங்கீதம் 20:2. அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து, எல்லாரும் கவனிங்க, எங்கிருந்து ஒத்தாசை அனுப்புவாராம்? பரிசுத்த பர்வதத்திலிருந்து. அவர் பரத்திலிருந்து உங்களுக்கு உதவி அனுப்புவார். இன்னைக்கு அநேக நேரத்தில் எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, பரத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய விசுவாசம் வந்து கூகுளில் இருக்குது. எதில் இருக்குது? கூகுளில் தேடுவோம். கூகுளில் தேடாதீங்க கோகுல்களா, நீங்கள் எல்லாம் வேதாகமத்தில் தேடுங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவ வசனங்கள் இவை இங்கே இருக்கு. அப்போது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன் நமக்கு நேரம் இல்லை, போயிடலாம் அப்படியே. ஓகே, வாசிங்க. சங்கீதம் 57:3. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அந்த பிராக்கெட்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, படிங்க. சேலா. எல்லாரும் சொல்லுங்க சேலா. எல்லாரும் சொல்லுங்க சேலா. அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் எவர், என்றென்றும். எல்லாம் சொல்லுங்க என்றென்றும்.
அப்போ தேவன் பாருங்க, என்னை விழுங்க பார்க்கிற என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தின் ஒத்தாசை அனுப்புவார். எப்போ அனுப்புவார்னா எப்பயுமே அனுப்புவார். நேற்றும் இன்றும் என்றும் நம்முடைய தேவன் மாறாதவர். உதவி மனுஷனிடத்தில் சில நாள் கிடைக்கும், சில மாதங்கள் கிடைக்கும், சில வருடங்கள் கிடைக்கும். ஆனால் எப்பொழுதும் ஒரு இடத்திலே உதவி கிடைக்கும் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. என்னை விழுங்க பார்க்கும் நிந்திக்கையில் அவர் பரலோகத்தின் ஒத்தாசை அனுப்பி என்னை எப்பொழுதும் சொல்லுங்க என்றென்றைக்கும் என்னை காப்பாற்றுவார். சொல்லுங்களேன். சொன்ன ஒருத்தருக்கு நன்றி. அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒருத்தர் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 Chronicles chapter 14 verse 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்க வந்துட்டோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் என்ன பண்ணாங்க? ஓடி போனார்கள். ஆண்டவர் பாருங்க, முதலாவது இந்த பலன் இல்லாத நேரத்தில் பலவீனமான ஆசாவுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8வது வசனம், யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், யூதாவில 3 லட்சம் பேரு, பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும் சேனை ஆசாவுக்கு இருந்தது. மொத்தம் 5,80,000 பேர் ஆசாவுக்கு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா, எல்லாரும் சொல்லுங்க சேரா, சொல்லுங்க சேரா. ஆஷான்னா சகோதரி பேர் நினைச்சுக்காதீங்க, ஒரு ஆண் பேர். அல்லேலூயா. நம்ம தான் பேர் வைக்கிறது யாருன்னே தெரியாது. அல்லேலூயா. சீலானா யாருன்னு நினச்சிக்கிறோம்? சீலானா யாரு? ஒருத்தர் ஜோமண்டார், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருக்கு பிறந்த தீமோத்தேயுவே. அடப்பாய். ஏன்னா பவுல் ஒரு இடத்துல எழுதுறார், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. அதுக்கு இன்னொருத்தர் ஆமென் அல்லேலூயா. யாருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா பைபிள் படிக்காத ஆளுக்கு தான் தெரியாது. இதெல்லாம் பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். நம்ம தான் சண்டே கிறிஸ்டின் ஆச்சே. சண்டே பைபிள் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு வீட்டில் சண்டை போட்டு பைபிளை பாதியாக பிச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒருத்தருக்கு ஆதியாகமும் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ கவனிங்க. ஆசா சொல்லுங்கள். ஆஷா, ஷேரா. ஆஷா கிட்ட 5,80,000, ஷேரா கிட்ட 10 லட்சம். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இன்னொரு வசனம் சங்கீதம் 18:17. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைத்தவர்களுக்கும் என்னை என்ன பண்றாரு? விடுவித்தார். முதல்ல கவனிங்க, பலவீனமான நம்மளை எல்லாரும் என்ன பாருங்க, பலவீனமான நம்மளை ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பி நம்மளும் அதிக பலவான்களாயிருந்த மனிதர்களிடத்தில் நம்மளை விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய உதவி எப்போ வரும்னா பலனில்லாத நேரத்தில், சொற்பமான நேரத்தில். இந்த ஆசா ராஜாவுக்கு 5,80,000 காலாட்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவனை எதிர்க்க எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் சேனைகளோடு வருகிறான். ஆனால் இவன் பயப்படுகிறான். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம் அல்லவா, ஆண்டவரை எனக்கு துணை நில்லும் என்று சொன்ன பொழுது இந்த பலவீனமான இந்த படையை ஆண்டவருடைய துணையோடு ஜெயிக்க வைத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், மற்றவரோட செல்வாக்கு குறைவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு பெரிய ஞானம் இல்லாமல் இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் பலவீன நேரத்திலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. நீ பலவீனன் அல்ல, உன்னை பலவானாய் கர்த்தர் மாற்றுவாரு. அவர்களோடு இருக்கிறது மாம்சப்புயம், நம்மளோடு இருக்கிறது கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஆசாவுடைய வாழ்க்கையில் அவன் மற்றவர்களோட பலவீனமாக இருந்த பொழுது அவன் தேவனை சார்ந்து கொண்டான். இன்னைக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களா? வசனம் பாருங்க. கூப்பிடுகிற 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன்.
எளியவனையும் சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில் நீங்கள் எளியவராக இருக்கலாம், சிறுமையானவங்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம், அவரை நோக்கி கூப்பிடலாம். மனுஷன் முன்னாடி போய் எப்பயுமே எதற்காகவும் நிற்காதிருங்கள். ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். எப்பொழுதுமே நம் தேவனையே டிபெண்ட் பண்ணுங்க, தேவனையே சார்ந்து கொள்ளுங்க. நிறைய பேர் நினைக்கிற தப்பான ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷன்ட்ட போய் நின்னா மனுஷன் உதவி செய்வான். நீங்கள் மனுஷன்ட்ட போய் நின்னீங்கன்னா தேவனே அந்த மனுஷனுடைய இருதயத்தை கடினமாக்குவார். பார்வோன் இருதயத்தை கடினமாக்குனது போல நீங்கள் மனுஷனிடத்தில் போய் நின்னீங்கன்னா தேவன் அந்த மனுஷனுடைய இருதயத்தை கடினமாக்குவார். சாதாரணமாக வெளியே வர வேண்டிய உங்களுக்கு 10 வாதையும் வந்து தான் வெளியே வருவீங்க. முதலாவது தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் அந்த இருதயத்தை லகுவாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதுமே விசுவாச மக்களுக்கு ஒன்று தெரியணும், நமக்கு தேவை வரும் பொழுது, நமக்கு பலவீனம் உண்டாகும் பொழுது நாம் நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் அந்த ஆசாவுக்கு அந்த பலவீனமான நேரத்திலே, தன் படை கொஞ்சமாக இருந்த நேரத்திலே தேவன் உதவி செய்தார். சங்கீதம் 124:8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சொல்லுங்க, சகாயம்ங்கிறது நம்முடைய உதவி. அவர் ஹெல்ப் இஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட். அல்லேலூயா. நம்முடைய உதவி எங்க இருக்குன்னா இயேசுவினுடைய நாமத்தில் இருக்கிறது. உதவியை போய் மனுஷனிடத்தில் தேடாதீங்க, உதவி தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சகாயம் எங்க இருக்கிறது? இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய உதவி எங்க இருக்கு? நம்முடைய ஜெயம் எங்க இருக்கு? இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பலன் இல்லாதவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார், பலவீனமானவங்களுக்கு உதவி செய்கிறார். இங்க பலவீனமான ஆசா மற்ற ராஜாக்களை விட தன்னிடத்திலே படைகள் பலவீனப்பட்டு கிடந்தது. ஆனால் ஆசா தேவனை சார்ந்து கொண்ட பொழுது அந்த 10 லட்சம் வீரர்கள் உள்ள அந்த எத்தியோப்பியனாகிய சேராவை தேவன் முறியடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க பலவீனமா இருக்கலாம், பணத்துல பலவீனமா இருக்கலாம், பணத்துல பலவீனமா இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு கூட இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் எத்தியோப்பியராகிய சேராவை உங்களால் முறியடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பலவீனமா இருக்கிறீர்கள் தெரிந்து கொண்டே அநேகர் உங்களோடு யுத்தம் பண்ண வரலாம். ஆனால் நீங்கள் பலவீனர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயும் இருக்கிறீர்கள். அதை மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆசா வாசிங்களேன், 2 நாளாகமும் 14-11 மறுபடியும் படிங்க. ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகி கர்த்தாவை, எங்களுக்கு உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். பாருங்க, 7வது வசனத்தில் படிக்கிறான். யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய் கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டையிட்டார் என்றான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். யூதாவிலே இவர்கள் தேவனை தேடினார்கள். தேவனை தேடுற ஒரு கூட்டம், தேவனை நாடி வருகிற ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்பொழுதுமே தேவனை தேடுகிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். ஏதோ துன்பத்தில் மட்டும் தேவனை தேடுறவங்க இல்லை. இவங்க நல்ல வசதியா இருக்கும்போது, நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது, இவர்கள் இந்த யூதாவில் இருக்கிற இந்த ஜனங்கள் தேவனை தேடின ஒரு ஜனமாக இருந்தார்கள். நீங்க நல்லா இருக்கும்போது தேவனை தேடும் பொழுது, நீங்க கஷ்டத்தில் கூப்பிடும்போது உடனடியாக பதில் கொடுப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நல்லா இருக்கும்போது கடவுளை நல்லா தேடி வரணும். நல்ல உடம்புல தெம்பு இருக்கும்போது நல்லா ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சிலர் ஊழியத்துக்கு வாங்கன்னா நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு வரேன்றீங்க. எப்போ வரீங்க? ரிட்டையர்ட் ஆகிட்டு கவர்மெண்ட்டே உங்களை என்ன சொல்லுச்சு? வேண்டான்னு தானே சொல்லுது. அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது வந்துடுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல தமிழ் பேசும்போதே வந்துடுங்க. ஒரு 70 வயசில் தமிழ் வராது, காக்கும் காக்கும் அப்படிங்க, அப்போ வர முடியாது. அல்லேலூயா. நல்ல பார்வை இருக்கும்போதே வந்துடுங்க. நல்லா இப்போ உத்து பார்க்குறீங்களே இந்த டிவியை, அப்பயே வந்துடுங்க. அப்புறம் எஸ்தர் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும், ஆளே தெரியாது. எஸ்தரை பார்த்து ரூபிவிங்க, ரூபி பார்த்து என்னம்பிங்க? எஸ்தர்பிங்க. அப்போ வந்து நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், போய் கண்ணாடி போடுன்னு அனுப்பிச்சுட்டு வர ஆண்டவர். அல்லேலூயா. நல்ல உடம்புல தெம்பு இருக்குதா? இப்போது அந்த தெம்போடு வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் வாலிபனை பார்த்து கேட்குறாங்க, ஏன்டா இப்போ ஊழியத்துக்கு வந்தேன்? நான் ஊழியத்துக்கு வரும்போது 19 வயசு. ஒருத்தர் என்ன கேட்குறாரு, என்னப்பா ஊழியத்துக்கு வந்திருக்கு? வயசான காலத்துக்கு தானே வரணும். எப்போ வரணுமா? எதுக்கு? பல்லு போன காலத்தில் வந்து என்ன பண்ணுறது நான்? அல்லேலூயா.
பல் போனால் சொல் போயிடும். பல் இருக்கும்போதே வந்து ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. பல் இருக்கும்போதே பாடினாலும் எவனும் கேட்க முடியல. பல் இல்லாமல் பாடினா எப்படி கேட்கணும்? எவனா கேட்பானா? எந்த சோடியே போயிடுவான். அல்லேலூயா. இருக்கும்போதே பாடுங்க, இருக்கும்போதே தேடுங்க, இருக்கும்போதே ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுங்க. கண்ணு நல்லா இருக்கும்போதே வந்து பைபிளை வாசிங்க, படிங்க அந்த வசனத்தை. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி. தேசம் அமர்ந்திருக்குது. எப்படி இருக்கு? இளைப்பாறுதலா இருக்குங்க. விசுவாசிக்கல, இளைப்பாறுதலா இருக்கான், அமர்ந்திருக்குது. அவன் உடனே என்ன சொல்றான்? தேசம் அமைதியா இருக்கு, எல்லாம் சமாதானம் இருக்கு குடும்பத்துல. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல் உண்டு பண்ணுவோம், தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளை. ஏன் தேசம் அமர்ந்திருந்துதான் கர்த்தரை தேடினாங்களாம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேடினாங்களா? கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. அல்லேலூயா. எல்லாம் என்ன பார்க்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு நீங்கள் சமாதானமாக இருக்கும்போது, தேசம் அமர்ந்திருக்கும்போது கடவுளை தேடணும். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்கள். நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்னு கேள்வி கேட்கக்கூடாது என்கிட்ட. அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரை தேடினால், நீங்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தேடி வருவார். இந்த ஜனங்க பிரச்சனைன்னு கூப்பிட்ட உடனே கர்த்தர் வந்து துணை பண்ணிட்டாரு. ஆமீன் சொல்லுங்கள். ஓகே, நேரம் இல்லை. அடுத்தபடியாக 2 ராஜாக்கள் 14:26. 2 ராஜாக்கள் 14:26. இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். பாருங்க, இந்த இஸ்ரவேலில் பிரச்சனை எப்படின்னா கொடிது. சொல்லுங்க, என் பிரச்சனை கொடிது, அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் யாருக்கு ஒத்தாசை அனுப்புகிறார்? முதல்ல கர்த்தர் யாருக்கு ஒத்தாசை அனுப்புகிறார்னா, பலவீனமானவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறாரு. இரண்டாவது, கர்த்தர் யாருக்கு ஒத்தாசை அனுப்புகிறார்னா, யாராலும் விடுவிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், விடுதலை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறவர்களை தேவன் ஒத்தாசை அனுப்பி விடுவிப்பார். ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, இஸ்ரவேலின் உபத்திரம் மிகவும் கொடியது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவன் கர்த்தர் என்ன பண்றாரு? பார்த்தார். அடுத்த வசனம் படிங்க. இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல், இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல், யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். கவனிக்கிறீங்களா? இதுக்கு மேலே இஸ்ரவேலை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. கர்த்தர் காப்பாற்றினாரு. மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் அவங்க அநியாயத்துக்குள்ளே போயிட்டாங்க. விடுபட்டவன் இல்லை, காப்பாற்றுகிறவன் இல்லை, ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்று கர்த்தர் காண்கிறார். அப்போ கர்த்தரே மனமிறங்கி அவர்களை என்ன பண்ணுறாரு? யெரொபெயாமுடைய கைகளால் அவர்களை ரட்சிக்கிறார். என்ன பாருங்க, இரண்டாவது கர்த்தர் யாருக்கு உதவி செய்கிறார்னா, உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே உனக்கு வாழ்வே இல்லை, இதுக்கு மேலே உனக்கு வாழ்வே இல்லை, இதுக்கு மேலே உன்னை யாராலையும் விடுதலையாக்க முடியாது, இதுக்கு மேலே உன்னை யாரையும் காப்பாற்ற முடியாது, இதுக்கு மேலே உனக்கு எந்த நன்மையும் வராது என்கிற சூழ்நிலைமையில் இந்த காலை வேளை நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இதற்கு மேல் என் வாழ்வு அவ்வளவுதான், முடிந்து போனது என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தேவன் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. விடுவிக்கிறவன் இல்லாமல் போகலாம், தப்புவிக்கிறவன் இல்லாமல் போகலாம், காப்பாற்றுகிறவன் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் நம்மேல் மனம் இறங்கி மறுபடியும் நம்மை விடுவிப்பேன் என்று, ரட்சிப்பேன் என்று இந்த காலை வேளையிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, தேவன் யாருக்கு ஒத்தாசை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொன்னால், உதவி செய்கிறார் என்று சொன்னால், இதுவரை யாராலும் விடுவிக்கப்பட முடியாத நம்மை ஒத்தாசை அனுப்பி தேவன் விடுவிக்க போகிறார். உங்க கணவர் ரட்சிக்கப்படவே மாட்டார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்பி அந்த வேலையை செய்ய போறாரு. என் பிள்ளை மாறவே மாட்டான் நினைக்கிறீங்களா? கர்த்தர் அவனை விடுவிக்க போகிறாரு. எனக்கு நன்மை நடக்கவே நடக்காது என்று சொல்லி சுற்றியில் இருக்க எல்லா ஜனங்களும் சொல்லிட்டாங்க நீங்க சொல்றீங்களா? உங்களை விடுவிக்க போறாரு. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரவே வராதுன்னு அநேகர் சொல்லி இருக்கலாம். உன்னை கர்த்தர் விடுவிக்க போறாரு. நீ நல்லா இருக்க மாட்டேன்னு அநேகர் சொல்லி இருப்பாங்க. கர்த்தர் உன்னை விடுவிக்க போறாரு. உன் குடும்பம் தலைக்கவே தலைக்காதுன்னு சொல்லி இருப்பாங்க. உன்னை கர்த்தர் விடுவிக்க போறாரு. உன்னை கர்த்தர் விடுவிக்க போறாரு. இந்த காலை ஆராதனையிலே விடுபட்டுகிறதற்கு காப்பாற்றுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். தேவன் உங்களை ரட்சிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த 6வது மாதத்திலே அவர் விடுவிக்கிறவன் இல்லாமல் போகலாம். தேவன் உங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விடுவிக்க முடியாத சூழ்நிலையிலும், யாராலும் விடுவிக்க முடியாத நிலைமையிலும் தேவன் உங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 37:3. ஏசாயா 37:3. இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். சிலருக்கு எப்படி இருக்கான்? ஒவ்வொரு நாளும் நெருக்கமான நாளா இருக்குது. சில நேரத்தில் ராத்திரி தூங்கும்போது எல்லாரும் என்ன பாருங்க, நாளைக்கு எப்படி இந்த நாளை நான் சரி பண்ண போறேன். சிலருக்கு சந்தோஷமா இருக்கு, சிலருக்கு ஒவ்வொரு நாளும் நெருக்கம், கண்டிதம். ஆங்கிலத்தில் நல்லா போட்டு, இங்கிலீஷில் படிங்க. And they said unto him, thus said Ezekiel, this day is a day of trouble. This day is a day of trouble and of rebuke. அப்படின்னு என்னன்னா, rebuke அப்படிங்கிறதுனா கடிந்து கொள்ள. இங்கே கடிதம்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடினமான ஒரு நாளாக இருக்கிறது. and of blasphemy, and of blasphemy, அதாவது தூஷணம். அப்புறம் for the children are come to the birth, and there is not strength. அவங்களுக்கு பிள்ளை பெறுவதற்கு பலன் இல்லை. there is not strength. எல்லாரும் கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு அப்படிதான் இருக்குது. எலும்பி ஓடணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் என்ன பாருங்க, எலும்பி ஓடணும், வாழ்க்கையில் முன்னேறணும், அப்போ எப்படியாவது ஜெயிச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் பலன் இல்லை. அப்படியே உட்கார்ந்துட்டே கிடக்கிறோம். ஓடணும்னு நினைக்கிறோம், முடியல, பலன் இல்லை. அந்த சூழ்நிலை தான் இது. பிள்ளை பெற நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. பெறவோ என்ன இல்லை? பலன் இல்லை. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விடுவிக்க முடியல, காப்பாற்ற முடியல, அடைபட்டு கிடக்கிறோம். தேவன் சொல்றாரு, ரெண்டாவது, அவர் யாரை இந்த மாசத்துல நான் ஒத்தாசை அனுப்பி விடுவிப்பேன்னா, யாராலும் விடுவிக்க முடியாத உன்னை ஆண்டவர் உனக்கு உதவி செய்து உன்னை விடுவிக்க போகிறார், உன்னை காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா. நெருக்கமான நாள், கண்டிதமான நாள், தூஷணம் அனுபவிக்கிற நாள். இப்படி நீங்கள் இந்த காலை வேளையில் வந்திருக்கலாம். நெருக்கத்தோட, கண்டிதத்தோட, ஒவ்வொரு நாளும் நிந்தியும் அவமானத்தையும் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். பிள்ளை பெற நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஓட முடியல ஆண்டவரே, ஓடணும்னு நினைக்கிறேன், முன்னேறணும்னு நினைக்கிறேன். சிலருக்கு பல போராட்டங்கள். இந்த 2 பிரச்சனை, 2 பேருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். யாருக்குன்னு சொன்னால், இது எக்ஸ்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ், அதாவது வெளிப்படையான எதிராளிகள். எல்லாரும் சொல்லுங்க, வெளிப்படையான எதிராளிகள். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இதெல்லாம் என்னது? இது வெளிப்படையான போராட்டங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆசாவுக்கு வெளிப்படையான எதிரி, மாம்சீகமான எதிரி. அந்த மாம்சீகமான எதிரியின் இடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவது, இதுவும் எக்ஸ்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ், வெளிப்படையான எதிரிகள். என்ன அப்படின்னு சொன்னால், போராட்டம், முன்னேற முடியாத போராட்டம், எழும்பி வர முடியாத போராட்டம். 2 விதமான எக்ஸ்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ். இந்த வெளிப்படையான போராட்டங்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் உதவி செய்து நம்மை காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் மாம்சம் இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், என்னை மேற்கொள்ளுகிறானே என்று சொல்லி அந்த பலவீனமான உனக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, என்னால் ஓட முடியவில்லை, என்னை விடுவிக்க காப்பாற்ற யாரும் இல்லை என்று சொல்லி யாராலும் காப்பாற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம்.
டாக்டர்கள் நம்மளை கைவிட்டுட்டாங்க, சொந்தங்கள் கைவிட்டு விட்டது, நம்முடைய குடும்பம் நம்மை கைவிட்டு விட்டது, உன் நண்பர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள், எல்லாரும் உன்னை கைவிரிச்சிட்டாங்க. இப்போ திக்கற்ற நிலைமையில் இருக்கிற கூப்பிடுகிற எளிமையானவனையும் சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் அப்படி எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு யாராலும் காப்பாற்றப்பட முடியாத நிலைமையில் வந்து இந்த காலை வேளை நெருக்கமும் கண்டிதமும் தூசணமான நாளிலே பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை என்று சொல்லி அமர்ந்திருக்கிற உங்களுக்கு தேவன் இந்த காலை வேளையிலே ஒத்தாசை அனுப்பி அவர் உங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நெருக்கம், கண்டிதம், தூஷணம், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. எப்படி இருக்கும்? ஒரு டெலிவரி டைமில் டெலிவரி ஆகணும், ஆனால் பெறுவதற்கு பலன் இல்லை. எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி விசுவாச மக்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் விடுவிப்பேன், உனக்கு நான் ஒத்தாசை அனுப்ப போகிறேன், நான் உன்னை காப்பாற்ற போகிறேன், யாராலும் தூக்க முடியாத உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன், யாராலும் விடுவிக்க முடியாத உன்னை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. ரெண்டு விதமான வெளிப்படையான போராட்டங்கள், மாம்சீக போராட்டங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் உதவி செய்கிறார். அடுத்தபடியாக யோவான் 14:16 கடைசியாக, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நம்ம கூட இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளன், ஒரு கம்ஃபர்டர், நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியவர், நமக்கு உதவி செய்கிறவர், ஒரு கம்ஃபர்டர், ஒரு தேற்றரவாளன், நம்முடைய ஹெல்ப்பர், நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவரை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்காரு. ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். போதும். ஆவியானவர் தேற்றரவாளனுடைய வேலை என்னன்னா, எல்லாரும் என்ன பாருங்க, ஹோலி ஸ்பிரிட்டுடைய வேலை என்னன்னா, நம்ம பலவீனத்தில் நமக்கு என்ன பண்றாரு. இப்போ சிலருக்கு இங்கே பலவீனம், உட்கார முடியாத பலவீனம், என்னையே தான் பார்ப்பாங்க அப்படியே ஒத்து, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. என்ன தான் பார்ப்பாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது. சிலர் வந்து என்னை ரொம்ப உத்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் நான் அவங்களுக்கு தெரியலன்னு. ஏன்னா அவங்க கண்ணு வந்து என்ன தான் பார்க்குதே தவிர ஃபிசிக்கலாக அவங்க ஐ என்ன ஆயிடுச்சு, ஆப்பாயி போகலை. ஃபிசிக்கல் ஆண் இருக்குது, ஆணாக தான் இருக்குது, ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அவங்க ஐயா என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. வரும்போதே ஆஃப் பண்ணிட்டான். சுவிட்ச் யார் கையில் இருக்குது, இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, அவன் வந்து அப்படியே உங்கள் தோல் மேலே உட்காந்துட்டு கண்ணை பொத்திக்குவான். அல்லேலூயா. கண்ணை பொத்தினது இல்லாமல் இன்னொரு குட்டி சைத்தானை கூட்டு வந்து என்ன பண்ணுவான், நான் பாட்டு கத்திட்டு இருப்பேன், உங்கள் காதில் எதுவுமே விழுகாது. அல்லேலூயா. இந்த ரெண்டுலேயும் தப்பிச்ச ஆளுகளை மூளைக்குள்ளே போயிடுவான், அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே போய் அங்கே குழப்புவான். 1ஆம் தேதி ஆயிடுச்சு என்னமோ, 1/10/5 இஎம்ஐ 3, 5ஆம் தேதி லோனு, 10ஆம் தேதி ரெண்ட்டு. இதுதான் வந்து இன்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ். இதுக்கு முன்னாடி 2 ஹிண்ட்ரன்ஸ் பார்த்தோம், எக்ஸ்டர்னல் வெளிப்படையான போராட்டம். இப்போ உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறோம். நமக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க, ஃபிசிக்கலாக உட்காந்து என்ன தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். என்னை பார்க்குறதோடு சரி, நான் சொல்கிறத கேட்குறதில்ல, என்னை பார்க்குறதில்ல. அல்லேலூயா. முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் எப்படியாவது இந்த ஆலயத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டேன்னு, ஆனால் விடுவான் நான் பிசாசு, விட மாட்டான். போராடிக்கிட்டு இருக்கிறான் உள்ளே உட்காந்து. கண்ணில் என்னை பார்க்க முயற்சி பண்ணுறீங்க, முடியல. காதை அடைக்கிறான், கண்ணை அடைக்கிறான், மைண்டை போட்டு குழப்புறான். அந்த போராட்டம். அப்போ பலவீனம் இருக்குது நமக்குள்ளாடியும். ஸ்பிரிச்சுவலில் ஒரு போராட்டம் இருக்குது. கோயிலுக்குள்ளே வர்றோம், வந்தாலும் வசனம் கேட்க முடியல, ஆராதிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, சத்தியத்தில் நிற்க முடியல. ஏதோ ஒரு
பாவம் நம்மளை என்ன பண்ணுறது, அலைக்கழிச்சிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு பரிசுத்த ஆவியாகிய இன்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ், இந்த உள்ள இருக்கிற இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் சார்ந்து கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க. ஏன் இப்படிப்பட்ட போராட்டம் நமக்குள்ள வருதுன்னா, நமக்குள்ள பாவம் ஒளிந்திருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட போராட்டம் நம்மளை ஆளுகை செய்யுது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிசாசுக்குரிய, எல்லாரும் கவனிங்க, பிசாசுக்குரிய ஏதோ ஒன்றை நம்ம வச்சிருக்கிறதுனால அவன் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறான். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பேய் போகவே மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குதுன்னா, பேய்க்குரியது நம்ம வச்சுருக்கோம். பேய்க்கு ஏன் நம்மளை ரொம்ப பிடிக்குது? பேய்க்கு ஏன் நம்மளை ரொம்ப பிடிக்குதுன்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவரோடு உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதுதான் உங்களுக்கு பேய். ஆண்டவர் விட உனக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதுதான் நமக்கு பேய். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. ஐயா எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான், அதான் உனக்கு பேய். ஐயா எனக்கு என் மனைவி தான்யா, அதான் உனக்கு பேய். சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளைகள் தான், அதான் முதல் பேய். ஆண்டவர் இடத்துல வேறு எதை வச்சாலும் அதுதான் உங்களுக்கு விக்கிரகம். அதான் விக்கிரகம். அதான் என்னது? விக்கிரகம். வேற ஒரு விக்கிரகம் ஆராதனை இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு வந்து, எல்லாரும் கவனிங்க, பிசாசு பயப்படக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம், பெரிய பைபிள் ரீடராக இருக்கலாம், பயப்பட மாட்டான். தானியேல் போல 3 மேலே ஜெபம் பண்ணலாம், பயப்பட மாட்டான். சபையிலேயே விழுந்து கிடக்கலாம், பயப்பட மாட்டான். அல்லேலூயா. இல்லை நான் தலைகீழ் நின்று ஜெபம் பண்ணுறேன், நில்லு. சவுல் மாதிரி. சவுல் எப்படி நின்னானா? சவுல் எப்படி நின்னானா? தலைகீழ் நின்று தீர்க்க தரிசனம் சொன்னானா? தலைகீழ் நின்னா என்ன வருது? பயப்பட மாட்டான். பிசாசு உங்களையும் என்னையும் பார்த்து பயப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆயுதம், பரிசுத்தம். பரிசுத்தம், பரிசுத்தம். அல்லேலூயா. அவன் நடுங்கணும்னா பரிசுத்தம்தான். வேற எந்த வித்தை காட்டினாலும் அவனுக்கு தெரியும், டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் சிஸ்டர், நீங்கள் யாருன்னு அவனுக்கு தெரியும் சிஸ்டர். அல்லேலூயா. அவன் பயப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களை என்னை பார்த்து அச்சப்படணுமா, பயப்படணுமா? நீங்கள் தேவனுக்கு சொல்கிறாரு, எலியா சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். நம்ம எல்லார்ட்டையும் குறை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம எல்லாருமே வந்து ஆட்டுக்குட்டிகள். நம்ம என்ன குட்டி இல்லை? பன்னிக்குட்டி இல்லை. மேகி கரெக்டாக சொல்கிறாங்க. நம்ம என்ன குட்டி இல்லை? அந்த குட்டி தான் எங்கேயே கிடக்கும். எங்கே கிடக்கும்? சேத்துல. ஆட்டுக்குட்டி மேலே வந்துடும். நான் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் ஆட்டுக்குட்டிகள். நம்ம சேத்துல விழுந்தாலும் துள்ளி குறித்து மேலே வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். சேத்துல விழுந்து ஆட்டுக்குட்டிக்கு தேடி தானே மெய்ப்பன் போனார். விசுவாசிக்கல, இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் பிசாசு கிரியை செய்கிறான், பிசாசு போராடுறான். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் குறைஞ்சு போனது. நம்ம வாழ்க்கையில் அசுத்தம் உள்ள புகுந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே போகிறோம்ல. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டோம் இடத்த. நான் ஒரு சின்ன பொய் தானே, பரவாயில்ல விட்டு பார்த்துக்கலாம். எந்த இடத்துல சின்ன லூப் ஹோல் கிடைக்குதோ அங்கே வந்து சீட்டு போட்டு பிசாசு உட்காந்துருவான். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். எதுக்குமே பயப்பட மாட்டான். விசுவாசிகளாக கவனிக்கிறீங்களா? எதுக்குமே பயப்பட மாட்டான். நீங்கள் எவ்வளோ பெரிய வல்லவனாக கூட இருக்கலாம், ஜெபத்துலேயும் வேதத்துலேயும் வேத அறிவிலும் பெரிய தாவீது. நீங்கள் தாவீதாக இருக்கலாம், நீங்கள் பெரிய எரேமியாவாக இருக்கலாம், நீங்கள் எஸ்ராவாக இருக்கலாம். அல்லேலூயா. இங்கெல்லாம் வேலை காட்டும். இங்கே யாராக இருந்தாலும் அவன் வந்து பாருமா. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பலவீனங்கள், நம்ம பலவீனம் என்ன இருக்குது சொல்லுங்கள். நம்ம யாரும் பர்ஃபெக்ட் இல்லை, தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை. ஆனால் சொல்லுங்கள் பக்கத்தில், பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். சொல்லுங்கள்.
சொல்லுங்கள். ஆமீன். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா உனக்கே ஸ்பிரிச்சுவலாக வளர முடியல அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் என்ன பாருங்க, ஆண்டவரே எனக்கு சர்ச்சுக்குள்ளே வந்தால் தூக்கமாக வருது. உண்மையை சொல்லுங்கள். இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படி இந்த டூப் விடாதீங்க அவர்கிட்ட. வருதுன்னா வருது, எஸ்னா எஸ், உள்ளதை உள்ளது இல்லதை. டாக்டர் போகிறீங்க, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து டாக்டர், சிலர் வந்து டாக்டர்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. பார்த்துங்க, மாத்திரை ஃபஸ்ட்டு ஒரு 3 டேப்லெட் கொடுப்பாங்க, சாப்பிடாமல் போயிடுவோம். சரியா அவ்வளோ டாக்டர், அப்படியா 250 போல் 500 mg எக்ஸ்ட்ரா போடுவார். பொய் மட்டும் டாக்டர் சொல்லிடாதீங்க. சாப்பிட்லன்னா சாப்பிடலன்னு சொல்லுங்கள். ஏன்னா 250 mgக்கு கொடுக்கும்போது சரியாயிடுச்சுன்னா நமக்கு ஓகே. 250 mg சாப்பிடாமல் 500 mg அந்த டேப்லெட் உள்ளே போடும்போது கிட்னி சட்னி ஆகிடும். கிட்னி என்ன ஆகிடும்? சிலர் 500 mgக்கு செட் ஆகலையா 600 கொடுப்பாங்க. இப்போ உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு தப்பான எண்ணம் இருக்குது மைண்டில், எனக்கு தவறான ஒரு பழக்கம் இருக்குது, எனக்கு தப்பான ஒரு உறவு இருக்குது, எனக்கு தப்பான ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வெளியே வர விரும்புகிறேன். உண்மையாக சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களில் அவர் உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அங்கே ஒளிவு மறைவு வேண்டாம். என்னால் வர முடியல, இந்த இச்சையிலிருந்து வர முடியல, இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல, இந்த அசுத்திலிருந்து வர முடியல, இந்த அடிக்ஷன்லேருந்து என்னால் வெளியே வர முடியல. சிலருக்கு பல அடிக்ஷன்ஸ் இருப்பாங்க. கவனிங்க, அந்த வெளிப்படையான எதிரிகளை ஆண்டவர் நீங்கள் உதவி கேட்கும்போது ஜெயிக்க உதவி செய்வார். உள்ளான எதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், கண்ணுக்கு தெரியாத எதிரி. அந்த எதிரியை நீங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அடையாளம் காட்டணும். அவர் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது எப்படி உதவி செய்கிறாரா? வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உன் பலவீனத்திற்காக பிதாவினிடத்திலே அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளைக்கு இந்த பலவீனம் போயிடணும், இந்த அசுத்த எண்ணம் போயிடணும், இந்த கெட்ட எண்ணம் போயிடணும், இந்த துராகிருதத்தின் புத்தி போயிடணும், நான் இதில் அடிக்ஷனாக இருக்கேன்னு இது போயிடணும்னு உண்மையா தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை சரண்டர் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த கம்ஃபர்டர், அந்த தேற்றரவாளன் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உங்கள் விண்ணப்பத்தை எடுத்துட்டு போய் பிதாவினிடத்திலே போராடி உங்களுடைய போராட்டத்திலே ஒரு ஜெயத்தை அவர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சில அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வரணும். சிலர் கெட்ட வார்த்தை பேசிடுவீங்க, பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சரளமாக வரும், பார்த்துருக்கீங்களா? அது ஒரு அடிக்ஷன். நானும் கெட்ட வார்த்தை பேசினவன் தாங்க. நான் யோக்கியமான ஆள் கிடையாது. பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவேன். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என் நாக்கை தொட்டாரோ, கெட்ட வார்த்தை பேசி பார்க்குறேன், வர மாட்டேங்குது. நான் திட்டி பார்க்குறேன், வரவே. உண்மையா ட்ரூத் இதுதான், சத்தியம் தான். அல்லேலூயா. நானும் ஒரு வார்த்தை பேசுவோமா, வருமானு பார்த்தேன். அல்லேலூயா. உண்மையாகவே உங்கள் நாக்கை ஹோலி ஸ்பிரிட் ஆளுகை செய்கிறாரா? அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு சத்தியத்தை சொல்லித்தரேன். வெளிப்படையான எதிரியை ஜெயிச்சிடலாம். உள்ளுக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறான், த இன்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ். அவனை நீங்கள் தான் பரிசுத்தாவிட்ட காட்டி கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இப்படி பலவீனமாக இருக்கேன், எனக்குள்ளே இது ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உண்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் கேட்குறேன், நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக அவர் உங்களுக்கு. ஆனால் அதை மறைக்காதீங்க. பலவீனத்தை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உனக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர், நல்ல ஒரு எதிர்காலம் இதனால் தவறி போய்விடும். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம், சகாயம். இன்றைக்கி நிறைய பேர், நான் பார்த்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்தில் யாருமே ரெக்கன்சல் ஆகவே மாட்டேங்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உள்ளான மனிதன்
போராடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்குள்ள போராடுறான். வெளிப்படையான எதிரிகளுக்கு கர்த்தர் உதவி செய்து காப்பாற்றினது போல உள்ளான ஒரு எதிரி இருக்கிறான். இந்த எதிரியிலிருந்தும் உங்களை காப்பாற்ற அவர் இந்த மாசத்துல உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போறாரு. ஆனா அந்த எதிரியை நீங்க காட்டி கொடுக்கணும். அந்த எதிரியை நீங்க சொல்லணும், எனக்கு இந்த பலவீனம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த குறை இருக்கு ஆண்டவரே, ஹோலி ஸ்பிரிட் எனக்கு உதவி செய்யுங்க, நான் வெளியே வர முயற்சி பண்றேன், நான் வெளியே வர முயற்சி பண்றேன், என்னை தூக்குங்க ஆண்டவரே, நான் பாதாளத்தில் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். கையை உட்காந்துக்கிட்டே அப்படி டான்ஸ் ஆடக்கூடாது. என்ன பண்ணணும்? ஹோலி ஸ்பிரிட் கை நீட்டுங்க, உட்காருங்க, உட்காந்து கை நீட்டுங்க, ஹெல்ப் அப்படி கை நீட்டணும். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாக கை நீட்டுங்க, ஆவியானவர் உங்களை தூக்கி மேலே கொண்டு வருவார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி கை தூக்க போகிறீங்க. வெளிப்படையான உதவிகளுக்கு மட்டுமல்ல, உள்ளான உதவிகளுக்கும். சில நேரத்தில் நம்ம வாய் பாவம் செய்து விடுகிறது, கண்கள் பாவம் செய்து விடுகிறது. வசனத்தை எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு பைபிள் சொல்லுது. பார்த்தாலே விபச்சாரமா, அத்தாலே விபச்சாரமா. ஐயோ 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 ஏசப்பா. ஸ்திரீச்சியோடு பார்க்குறோம் மட்டுமல்ல, ஓ எப்படி அதை மாற்றி சொல்கிறது? எப்படி சொல்கிறது மாற்றி? அப்படி ஸ்திரீயை பார்க்குறது மட்டுமல்ல, ஒரு ஸ்திரீ ஒரு ஆணை பார்க்குறது விபச்சாரம் தான். அங்கே நோ ஜெண்டர். என்ன சொல்கிறார் தெரியுமா கடவுள்? உன் பாவம் உனக்கு எங்கே ஆரம்பிக்குது? கண்ணில். ஹல்லேலூயா. சில கண் அடிக்கிறாங்களே, என்னது? எது கண் அடிக்கிறாங்க? ஜானி புத சிரிக்கிறார், என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. அங்கே தான் பாவம். சொல்லுங்கள், என்னது? நான் சீரியஸாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மை வராமல் இருப்பதற்கு காரணம், இந்த பேஸை சரி பண்ணுங்க. இந்த பேஸ் பரிசுத்தமாக இருந்தால், வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் கனிகளும் பரிசுத்தமாகும். நிறைய பேர் இந்த பேஸை சரி பண்ணாமல் கிளைக்கும் கனிக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விசுவாசிகளே, தாழ்மையோட தயவாக நான் கேட்குறேன், நம்முடைய வேர் இன்னைக்கு பரிசுத்தமாக மாறட்டும். ஹல்லேலூயா. என்ன போட்டு மூடனாலும் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல் வெளியே வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க, கடைசியாக படித்தது ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டி இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கவனிங்க, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் உதவி செய்கிறார். அவர் ஹெல்ப் பண்ணுறார். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஹெல்ப் பண்ணும், என்னை பலவீனத்தை நீக்கும், உள்ளான போராட்டத்தை மாற்றும். சில நேரத்தில் அதிலிருந்து நம்மளால் விடுபட முடியல. அது எங்கே இருக்குன்னு தெரியல. உங்கள் ஃபோனில் இருக்கா, இல்லை உங்கள் கண்களில் இருக்கா, இல்லை உங்கள் மைண்டில் இருக்கா, எங்கேயோ இருக்கா, உங்கள் ஆஃபீஸில் இருக்கா, உங்கள் வீட்டில் இருக்கா, உங்கள் பர்சனல் ரூம்குள்ளே இருக்கா, இல்லை உங்கள் ட்ராயருக்குள்ளே இருக்கா, எங்கே இருக்குன்னு தெரியல. இல்லை உங்கள் பேக்கில் இருக்கா, உங்கள் ஸ்கூல் பேக்கில் இருக்கா, காலேஜ் பேக்கில் இருக்கா, இல்லை உங்கள் காலேஜில் இருக்கா, ஸ்கூலில் இருக்கா, எங்கே இருக்கான்னு தெரியல. அங்கே இருந்து கர்த்தர் நம்மளை எடுத்து பரிசுத்தம் பண்ணிட்டார். நான் யோசுவா சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே நான் அற்புதங்களை செய்வேன். விசுவாசிகளே, இது பேஸு சரி பண்ணாமல் நம்ம என்னென்ன மூடி போட்டாலும் சரி, அந்த பாவத்துடைய வாசனை நீங்கள் அந்த மூடியை திறக்கும்போது வெளியே வந்தே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செபிப்போம். கம்யூனியன் கொடுத்துட்டோமா? எழுமிட்டு இல்லைங்க. இரண்டாவது ஆராதனையிலும் ஆவியானவர் நமக்கு வானத்தை பூமி படைத்த கர்த்தரிலிருந்து ஒத்தாசை வரும். வெளிப்படையான எதிரியிடமிருந்து, வெளிப்படையான பலவீனத்திலிருந்து, வெளிப்படையாய் நம்மை விடுவிக்க முடியாத இடத்திலிருந்து அவர் ஒத்தாசை அனுப்பி நம்மை விடுவிப்பார். ஒத்தாசை அனுப்பி நமக்கு உதவி செய்வார் பலவீனங்களில். ஆனால் அவ்வளோ இன்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ், உள்ள போராடுகிற அந்த போராட்டத்தில் ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுறாரு, ஒத்தாசை அனுப்புகிறாரு. நீ வெளியே வரும்படியாக கேளு. ஆண்டவருடைய என் பலவீனங்களை மன்னியும்,
குறைவுகளை மன்னியும். அப்பா, ஏசப்பா, இயேசுவே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பேஸ், எங்கள் வேர் சரியாகணும். இந்த 6வது மாதத்தில் இத்தனை வருஷம், இத்தனை மாதம் ஒருவேளை இது சரி பண்ணாமல் நாங்கள் இருந்திருந்தோன்னா எங்களை மன்னிச்சு இந்த 6வது மாதத்தில் எங்கள் வேர் பரிசுத்தமாக மாறட்டும், எங்கள் பேஸ்மெண்ட் பரிசுத்தமாக மாறட்டும், எங்கள் சந்ததி பரிசுத்தமாய் மாறட்டும், எங்கள் ஊழியம் பரிசுத்தமாய் மாறட்டும். எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும். ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நமக்கு உள்ளா போராடி கொண்டிருக்கிற அந்த உள்ளான மனுஷன்ல நீங்கள் வல்லமையாய் பலப்படணும்னா ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணுங்க, உதவி செய்யணும். விசுவாசிகளே, விசுவாசிகளே, உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க, உங்களை நீங்களே வஞ்சிக்காதீங்க, உங்கள் தலைமுறைகளுக்கு நீங்களே சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். இன்னைக்கு நம்மளை மாற்றி கொள்ளலாமா? வேர் நீங்கள் தாங்க. உங்கள் குடும்பத்துக்கு வேர் நீ தான், உன் குடும்பத்துக்கு வேர் நீ தான், உன் ஆஃபீஸுக்கு வேர் நீ தான், உன்னுடைய ஊழியத்துக்கு வேர் நீ தான், உன்னுடைய சந்ததிக்கு வேர் நீ தான். நீ பரிசுத்தமாக இருந்தா கிளைகள் பரிசுத்தமாகும், கனிகள் பரிசுத்தமாகும், அதில் வருகிற விதைகள் பரிசுத்தமாகும். ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் குறைகளையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய வேர், எங்களுடைய பேஸ்மெண்ட் பரிசுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. இனி வருகிற தலைமுறைகள் பரிசுத்த சந்ததி எனப்படுவார்களாக ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இந்த கேட்ட சத்தியத்துக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம், கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. வெளிப்படையான எதிரியிடமிருந்து உதவி செய்து எங்களை காப்பாற்றினவர், எங்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிற உள்ளான இன்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ் எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே இந்த மாதத்தில் உள்ளான மனுஷனுக்கு ஒத்தாசை அனுப்புவார், வெளிப்படையான மனுஷனுக்கு ஒத்தாசை அனுப்புவார். உன்னை முற்றிலுமாய் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து உன்னை மேன்மையடைய பண்ண போகிறார். ஆண்டுடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சிறு சகல உபகாரங்களையும் மறுவாத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கிய சந்தோஷம் சமாதானம் வசனத்துக்கிட்ட தேவ மக்கள் அனைவரோடு வருகை பரியந்த மென்னரிக்கும் நிலைத்திருப்பதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.